வணக்கம். இலங்கையிலிருந்து அல்லது ஈழத்திலிருந்து பல அரசியல் தலைவர்கள் ஒன்று தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அந்த ஆம், குழு தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் ஆம், மற்றும் எடப்பாடி பழனிசாமி சீமான் அவர்களையும் சந்தித்திருக்கிறது. இங்க முக்கியமான விஷயம் என்னென்றால் திருமாவளவன் தான் அவர்களுடனான ஸ்டாலினுடனான சந்திப்புகளில் கலந்து கொண்டிருக்கிறார். இங்க அதுல வந்து கருணாநிதி காலத்தில் இலங்கை தமிழர்களுக்கு பல உண்மையிலே கருணாநிதி அவர்கள் காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கு பல அநீதிகள் இழைக்கப்பட்டதாகத்தான் இன்றும் இலங்கை தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்கள் அந்த நினைவுகள் கரை படிந்த அந்த நினைவுகளை மனசிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்கள்ல ஈழத்தின் யுத்தம் முடிவுகின்ற அந்த காலத்துல 2009ஆம் ஆண்டு அவர் மேற்கொண்ட அந்த உண்ணாவிரதம் என்பது அரைமணத்தியாலம் உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். அது ஒரு கேலிக்குத்தான விஷயமாகவும் அல்லது ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு பல தகவல்களை தந்து ஏராளமான மக்கள் தங்கள் உயிர்களை இழப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அவர் உருவாக்கியிருந்தார் என்கின்ற அந்த வலியும் வேதனையும் அந்த தழும்பும் இன்று வரை இலங்கை தமிழர்கள் மத்தியில் காணப்படுகிறது. ஆகவே அவர் பல காலம் முதலமைச்சராக இருந்தும் தீர்க்கப்பட முடியாத ஒரு விஷயத்தை இன்று பழையபடி அவருடைய மகன் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திலே போய் இதுக்கான ஒரு தீர்வை பெற்று பெறப்போகிறோம் என்று சொல்லி அவர் பல அரசியல் தலைவர்களை சந்திப்பது என்பது ஒரு கேலிக்கூத்தான விஷயமாக அல்லது மக்களை திசை திருப்பு அல்லது அரசியல் சில பலாவலங்களை தாங்களும் இந்த மாதிரியான சில விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறோம் அதை காரணம் காட்டி அரசியலில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அல்லது வரப்போகின்ற தேர்தல்களில் தங்களை வெற்றி வாகை சூடுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த கலந்துரையாடல் அல்லது இந்த சந்திப்புகள் நிகழ்கின்றது என்பது மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். உண்மையில் திருமாவளவன் கூட அண்மையில் இங்கே எனது ஆசிரியர் ஐங்கர் நேசன் அவர்களது மர நடுகை அந்த விழாவுக்கு வந்திருந்தார். ஆனா உண்மையிலே திருமாவளவன் கூட மிக பாரதூரமான பல முரணான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார். யூடியூப்ல நீங்கள் இப்பவும் பார்க்கலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கருத்து ஒரு கூட்டத்திலே சொல்லியிருந்தார், ஈழத்தமிழர்களால் எங்கள் கட்சிக்கு ஒரு வாக்கை கூட பெற்று தர முடியாது என்று, அவர்களுக்கு வாக்குரிமையே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி. அப்ப வாக்குரிமை இருந்தால்தான் அவர்களுக்கான அந்த செயற்பாடுகளில் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் அவர், அதாவது ஒரு மனிதனிடமிருந்து ஒரு பலன் கிடைக்கும் என்றால் மட்டும்தான் அந்த மனிதனுக்கான உதவியை அவர் செய்வார் என்ற ஒரு கருத்துல தான் நாங்கள் அதை சொல்லியிருந்தேன். அதை தவிரவும் இந்த இறுதி யுத்தத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டு அகதி முகாம்களில் எல்லாம் இருக்கின்ற போது அவர் முன்னே நாள் ஜனாதிபதி ராஜபக்ச அவர்களை சந்தித்து அவர் விருந்துண்டு அவரிடமிருந்து சில பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கிய கதையை நாங்கள் ஊடகங்கள் மூலமாக அறிந்து கொண்டோம். அப்ப இன்றைக்கு வரைக்கும் திருமாவளவன் அவர்களிடமிருந்து மக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு பார்வை இல்லை. அதை தவிரவும் முள்ளிவாய்க்காலில் சென்று அவர் அஞ்சலி அல்லது இறுதி வணக்கம் அந்த வணக்க நிகழ்வில் ஈடுபட்ட போது பாதணிகளோடு சப்பாத்துகளோடு அவர் அதுல ஈடுபட்டிருந்தார். உண்மையிலே அது அவர்களை ஒரு இறந்தவர்களை அவமதிக்கின்ற ஒரு செயலாகத்தான் அங்க மக்களால் அது பார்க்கப்பட்டது. அப்படியான ஒரு அடிக்கடி இந்த இடம் தாவுகின்ற அல்லது கட்சி தாவுகின்ற அல்லது எனக்கேற்ற மாதிரி இறுதி யுத்தத்துக்கு பிறகு இந்த காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் இந்த உண்மையை சொல்ல போனால் இந்த தமிழர்கள் பாதிக்கப்படுவதற்கு உடந்தையாக இருந்த கட்சிகளாக திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் மக்களால் பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த கட்சியோடு இன்றும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் அல்லது அதன் பங்காளி கட்சியாக இருக்கின்ற திமுக கழகத்தின் தலைவர் கருணாநிதியின் மகன் ஸ்டாலினோடையும் இன்று வரைக்கும் கூட்டு வைத்திருக்கின்ற அந்த திருமாவளவன் அவர்கள் எமது மக்களுக்கு ஒரு வகையில் அவர் தீங்கிழைத்து விட்டார் என்றுதான் இன்றும் மக்கள் நம்புகிறார்.
அப்படிப்பட்ட ஒருவர் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறது இதய சுத்தியோடனான அந்த பேச்சுவார்த்தையாக இருக்கும் என்று யாரும் அதை நினைக்கவில்லை. அவை இந்த பழைய சாடியில் பழைய புதிய கல் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நடைபெற முடியாத ஒரு விஷயத்துக்காக அல்லது இவர்களால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுத்தர முடியாது என்று தெரிந்தும் அந்த முயற்சியில் ஈடுபடுவது ஒரு பயனளிக்க அல்லது உலகத்தை அல்லது தமிழர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் இங்கே பார்க்கப்படுகிறது. இந்த ஆகவே நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த முயற்சி அவர்கள் தொடரட்டும். ஆனால் உண்மையிலேயே அதனால் ஏதாவது ஒரு விளைவு, ஒரு நல்ல விளைவு, அந்த நல்ல மக்களுக்கு, ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் என்றால் நாங்கள் அதை ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனால் இதன் விளைவாக இந்த சந்திப்பு மூலமாக எந்த விதமான ஒரு நல்ல விளைவும் ஏற்படாது என்ற நிலவை இது தங்களது அரசியல் தேவைகளுக்காக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அல்லது தாங்கள் தேர்தலில் வெற்றி அடைவதற்காக தாங்களும் ஒரு பேர் எடுப்பதற்காக இந்த கலந்துரையாடல் என்பது ஒரு பயனற்றதாகவே இருக்கும் என்பது எனது கருத்து. உங்களது ஆரோக்கியமான கருத்துக்களை தெரிவியுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.